சொந்த நிலத்திற்கு பட்டா மாறுதல் கிடைக்காத விரக்தியில் ராமநாதபுரம் மாவட்டம் தெற்குத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த தர்மராஜ் என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மரத்தில் ஏறி தூக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி மேற்கொண்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபுராவ். வணக்கம் பிரபுராவ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரனை அடுத்த சின்ன தொட்டி தெற்குத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சோனையன். இவருக்கு அதே பகுதியில் 2 ஏக்கர் நிலம் இருந்துள்ளது. இந்த நிலத்தினை அரசு நிலத்தை மேம்படுத்தும் திட்டத்தின் போது பெயர் தவறுதலாக பதிவாகியுள்ளது. இதனையடுத்து சோனையனின் மகன் தர்மராஜ் தனது அப்பா பேரில் இருக்கக்கூடிய பட்டாவை மாற்றி தனது பெயருக்கு மாற்றி தருமாறும் அந்த நிலத்தை அளவீடு செய்து தருமாறும் கடந்த 2013ஆம் ஆண்டிலிருந்து சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தும் இதுவரை அது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்து கடந்த பல முறை இது தொடர்பாக ராமநாதபுரம் ஆர்டிஓ மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளார். இருப்பினும் தற்போது வரை அவருக்கு சொந்தமான அந்த இடத்தை நில அளவீடு செய்து தரவில்லை எனவும் அதே நேரத்தில் பட்டா மாற்றி தரவில்லை எனவும் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த அந்த குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு வந்திருந்த அந்த தர்மராஜ் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய மரத்தின் ஒன்றின் மீது ஏறி கயிறை கட்டி தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்றார். இதனையடுத்து உடனடியாக இங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் தனிப்பிரிவு போலீசாரான கண்ணன் என்பவர் உடனடியாக மரத்தின் மீது ஏறி அவரை தற்கொலைக்கு முயலாமல் பேசி காப்பாற்றி வைத்திருந்த நிலையில் உடனடியாக தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தர்மராஜை பத்திரமாக அங்கிருந்து கீழே இறக்கினார். பின்னர் இவர் தற்போது கேணிக்கரை காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறிப்பாக இன்று மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடக்கும் நேரத்தில் மரத்தின் மீது ஏறி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிகழ்வு அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.